என்ன சார், ஏழை எடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இங்க வந்திருக்காரு? மேடம், எத்தனை பேர் வந்தாலும் அவர் தான் ஏலம் எடுக்க போறாரு. அதனாலதான் யாரும் வரல. ஏலம் ஆரம்ப தொகை 1 கோடி ரூபாய். 1,30,00,000. 1,40,00,000. 1,80,00,000. 2 கோடி. 2 கோடி ஒரு தரம், 2 கோடி 2 தரம், 2 கோடி 2,25,00,000. 2,75,00,000. 3 கோடி. 3 கோடி ஒரு தரம், 3 கோடி 2 தரம், 3 கோடி 3 தரம். ஒரு நிமிஷம். காஞ்சனா அக்கா லைன்ல தான் இருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா? அக்கா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா பதிலுக்கு நீ அக்கா கேக்குற ஒரு விஷயத்த பண்ணணும். அக்கா போன ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், நீயே சொல்லிட. இங்க பார், இந்த சஷ்டியத்தை பூர்த்திக்கு கலந்துக்கிறேன். ஆனா நான் வந்துட்டு போற வரைக்கும் அம்பிகா என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. அவ முகத்தை கூட நான் பார்க்கவே கூடாது. வேணும்னா அவ கோவில எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும். என்ன கவிதா, பதிலே காணோம்? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்படி அக்கா கேட்டுச்சுன்னு இந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா தெருவுக்கு. புரிஞ்சுதா? சரி, சொல்ல மாட்டேன். என்னக்கா, ஓகே தானே? நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவியா? திடுதுப்புன்னு சம்பந்தம் பேசிட்டேன்னு சொல்ற. மாப்பிள்ள வந்து பொண்ணை பார்க்காம எப்படி கல்யாணத்துக்கு முடிவு பண்ண? இதெல்லாம் நீ உண்மையா சொல்றியான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க, படிச்ச பையன் பெரிய இடம்னா வரதட்சணை அது இதுன்னு நிறைய கேட்பாங்களே. இவ வேற, உன்னை யாராவது எதாவது கேட்டாங்களா? வாயை மூட்டு சும்மாற. நீங்க கேக்குறதுலாம் நியாயம்தான். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. பையனோட ஜாதகத்துக்கு பொண்ணு பொருத்தமா இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்பன்னா எப்ப பொருத்தம் பாக்குறது? இவ்வளவு நேரம் நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அத்தை? ஜோசியர்கிட்ட போறப்பவே லக்ஷ்மியோட ஜாதகத்தை நாங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். அதத்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சோம். அவங்களும் பையனோட ஜாதகத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்ததுக்கு 10 பொருத்தமும் இருக்குன்னு சொல்லிட்டாராம். மாப்பிள்ள பெங்களூர்ல வேலை பாக்குறாரு, அதனால கல்யாணத்துக்கு மட்டும் தான் லீவ் போட முடியுமா, அப்பதான் இங்க வருவாரு. ஏன் அத்தை, இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னமோ நாகராஜ் வந்து அவர் பையனுக்கு நம்ம லக்ஷ்மியை கேட்டதுக்காகவே நாங்க சொல்றோங்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த போட்டோவும் ஜாதகமும் கார்ல தானா முளைச்சு வருமா? நீங்களே பாருங்க. இதான் மாப்பிள்ளை. உனக்கானவன் உன்னை தேடி சீக்கிரம் வருவான்.
அம்பிகா மாமா இங்க என்னமா படிக்கிட்டு இருக்க? மாமா மூச்சு திணறல் வர மாதிரி இருந்தது, அதான் இன்ஹேலர் எடுக்கலான்னு காருக்கு வந்தேன். உனக்கு தான் பொய் சொல்ல வராதேமா. காஞ்சனா அவ முன்னாடி உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதானே? இல்ல மாமா, அது வந்து எனக்கு எல்லாம் தெரியுமா. காஞ்சனாவும் கவிதாவும் பேசினதை நான் கேட்டேன். மாமா, காஞ்சனா வந்ததுல அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நிமிஷம் நமக்கு அதுதான் முக்கியம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாதுமா. காஞ்சனா இப்படி ஒரு பாவத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவே போய் கேக்குறேன். மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ்.